4 ஒழுக்கம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஜீவ ஒழுக்கத்தை ஆன்ம ஒழுக்கத்தை நீங்கள் இப்போ பயிற்சி எடுக்க முடியாதா? உங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது எது என்றால் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம். இந்த 2 மட்டும் நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சிட்டிங்கன்னா வள்ளலார் சொல்லியது போல உங்களுக்கு ஜீவன் என்பது அங்கே காப்பாற்றப்படும். ஜீவன்னா உயிர். உயிர் காப்பாற்றப்பட்டால்தான் ஆன்மா உடம்புல நிற்கும். உயிர் காப்பாற்றப்படவில்லை என்றால் உயிரும் போயிடும், ஆன்மாவும் போயிடும். அப்போ நமக்கு என்ன தேவை? ஒழுக்கம் தேவை. அந்த ஒழுக்கம் என்பது இந்திரிய ஒழுக்கம்னு போட்டார். இந்திரிய ஒழுக்கம்னா என்ன சார்? புறக்கருவிகள்னு பேர். புறக்கருவிகள் கண், காது, மெய், வாக்கு, இல்லையா? இதுக்கு பேர் புறக்கருவிகள்னு பேர். இந்த புறக்கருவிகள் எதை கொண்டு செயல்படுகிறது? அகக்கருவிகளை கொண்டு செயல்படுகிறது. நல்லா நம்ம தெளிவாக அடையணும். சன்மார்க்கம் என்பது ஒரு அழகான ரூட்டு. உங்களுடைய புலன்கள், ஐம்புலன்கள் என்பது புறக்கருவிகள். இதை இயக்கக்கூடிய சூட்சும இந்திரியங்கள்னு ஒன்று உள்ள இருக்கு, 5. இது ஸ்தூலம், உள்ள வந்து இயக்கிறது சூட்சுமம். அப்போ இந்த 10 இந்திரியங்கள் செயல்பட்டு இருக்குது. அந்த 10 இந்திரியங்களை செயல்படுத்தக்கூடியது எது என்று பார்த்தால் கரணங்கள். இந்த 10க்கு வேலை கொடுக்கறது யாரு? கரணங்கள் என்பதுதான் வேலை கொடுக்குது. கரணங்கள் என்பது எது என்றால் அதுதான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்பது. இந்த மனதை கட்டுப்படுத்துவதற்கு பல கோடி ஞானிகள் கஷ்டப்பட்டாங்க. இந்த மனம் அடங்குவதில்லை, இந்த மனதை அடக்க முடியவில்லை. அது ஒரு பேய் குரங்கு. அது குரங்கை விட பேய் குரங்கு, பேய் பிடித்த குரங்கு எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. மனதை அடக்க முடியுமா என்றால் அடக்கவே முடியாது. நிறுத்த முடியுமா என்றால் நிறுத்த முடியாது. உங்கள் பேச்சை கேட்குமா என்றால் கேட்காது. ஏனென்றால் அது புறத்திலே சென்று சென்று பழகிவிட்டது. அதை எது சார்ந்திருக்கிறதோ அது சார்ந்த வண்ணமாக மாறக்கூடிய தன்மை மனதுக்கு உண்டு. அப்போ இந்த மனதை நீங்கள் அடக்கவும் முடியாது, ஒடுக்கவும் முடியாது. அதற்கு என்ன வழி? தியானம் செய்தால் போய்விடுமா? யோகம் செய்தால் மனம் அடங்கி விடுமா? தவம் செய்தால் அடங்கி விடுமா?